எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பூஜை பண்டிகை நாட்களில் நம்ம கண்டிப்பாக வாசலில் மாயிலை தோரணம் நம்ம கட்டுவோம். அந்த மாயிலை தோரணத்தில் கொஞ்சம் பூவும் சேர்த்து நம்ம கட்டினோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க கூட இதை செஞ்சுடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா பூஜை நாட்களும் நீங்கள் வீட்டில் அலங்காரம் பண்ணாலோ வாசலில் நிலப்படியில் தோரணம் கட்டுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூக்கள் சேர்த்து மாயிலை தோரணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி மாயிலையை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு இலையும் நம்ம கொத்துலேருந்து ஆஞ்சிக்கணும். ஆஞ்சிட்டு மேலேருந்து கீழே கிட்டத்தட்ட மாயிலையுடைய உயரத்தில் கால் பகுதி தான் பாக்கி இருக்கணும். அரை பகுதிக்கு அதிகமாக, பாதி அளவுக்கு அதிகமாக நம்ம நரம்பை விட்டுட்டு ஓரமாக 2 பக்கமும் நம்ம கத்திரிக்கோலால் ஒரே மாதிரி அளவில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதை எப்படி நான் மடித்து கொண்டு வரேன் அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக பாதி அளவுக்கும் அதிகமாக இருக்கணும். எதுக்காக அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. வலது பக்கம் இலையை திருப்பிக்கோங்க. மாயிலை கட் பண்ணதை திருப்பிக்கோங்க. திருப்பிண்டு அந்த நடுவில் இருக்கிற அந்த நரம்பு வழியாக உள்ளே எடுத்து கொண்டு வரணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப ஒரு முக்கோண ஷேப்பு கிடைக்கும். முதல்ல ஒரு தடவை செஞ்சுருங்க. திரும்பவும் காமிக்கிறேன் பாருங்கள். இலையை உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. மாயிலை நரம்பு உள்பக்கம் விட்டு நம்ம அந்த நுனிப்பகுதியை எடுக்கணும். இலையினுடைய நுனிப்பகுதியை அந்த மாதிரி பிடிச்சி இழுக்கிறப்போ ஒரு முக்கோணம் மாதிரி கிடைக்கும். இது முதல் பக்கம். அடுத்து இடது பக்கத்தில் அதே மாதிரி இலையை உள்பக்கமாக மடித்து அந்த முனைப்பகுதியை அதே மாதிரி மாயிலை காம்பு பகுதியில் விட்டுட்டு எப்படி கொண்டு வரணும்னா, முதல்ல ஒரு முக்கோணமாக மடிச்சிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த இடது பக்கம் இருக்கிற இலை உட்கார்ற மாதிரி இருக்கணும். பார்த்தா குருவியுடைய 2 ரெக்கை மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா இடது பக்கம் இருக்கிற அந்த பகுதியை நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இலையினுடைய முனைப்பகுதியில் கட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அதை வளைச்சி நம்ம அதில் கொஞ்சம் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதில் உள்ளே நுழைச்சிட்டோம்னா உங்களுக்கு கயிறில் அழகாக மாட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். விட்டு போகாது. விட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நல்ல நீளமான காம்போடு இருக்கிற கலரான ரோஜா பூ, ஜெவுந்தி பூ எது வேணால் கட்டலாம். முக்கியமாக நீங்கள் கொஞ்சம் அடர்த்தியான பூக்களாக இருக்கணும். இந்த மாதிரி பூ ஒன்று நுழைச்சிட்டேன். ஸ்டாப்லர் வச்சு அந்த மேலே முக்கோணமாக இருக்கிற பகுதியில் நம்ம ஒரு பின் பண்ணிட்டோம்னா ரோஜா பூவும் விழாது. அதே சமயத்தில் இந்த மாயில மேலே இருக்க குச்சியை வளைச்சோம் இல்லையா, அதுவும் வெளியே வராது. இன்னும் ஒன்று க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கத்திரிக்கோலால் நல்லா சுத்தம் பண்ணி இருக்கிற இலையில் நரம்பை விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா உங்களுக்கு 3/4 பகுதி அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வளைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வளைக்கிறதுக்கு வராது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ திரும்பவும் பாருங்கள். இலையை உள்பக்கமாக மடித்து நரம்பை சுற்றி கொண்டு வந்து மேலே எடுக்கணும். இலைக்கு மேல் பகுதியில் வரணும் அந்த சுற்றி கொண்டு வந்த பகுதி. அதே போல் இடது பக்கமும் இதே மாதிரி இலையை உள்பக்கமாக மடித்து நரம்பை சுற்றி கொண்டு வந்து முதல்ல நம்ம வளைச்சி கொண்டு வந்திருக்கிற அந்த இலை மேலே 2வது பக்கம் வளைச்சி கொண்டு இருக்கிற அந்த இலை வரணும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். இடது பக்கம் இருக்கிற அந்த இலையை சுற்றி கொண்டு வரப்போ இந்த கட்டை விரலை நம்ம வச்சுட்டு டைட் பண்ணோம்னா நல்லா டைட் ஆகிடும். மேலே ரொம்ப நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த இலையுடைய நரம்பு பகுதியை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உள்ளே நுழைச்சிக்கோங்க. விதவிதமான அந்த ரோஜா பூ. இப்போ பாருங்கள், நான் ரோஸ் வைக்கிறேன். முன்னாடி மஞ்சள் கலர் ரோஜா வச்சேன். இப்போ ரோஸ் கலர் ரோஜா வச்சுருக்கேன். அந்த பூவினுடைய காம்பு, மாயிலுடைய காம்பு எல்லாம் நகராமல் இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக ஒரே ஒரு ஸ்டாப்லர் பின். இல்லைன்னா நீங்கள் தாராளமாக பூசி வச்சு தைச்சிக்கலாம். அதை விட ஸ்டாப்லர் பின் அப்படின்னா நல்லா கெட்டியாக நிற்கும். இப்போ நம்ம ஒரு சணலோ இல்லைன்னா நூலோ வச்சுட்டு வரிசையாக கோத்துக்கோங்க. நிலப்படியில் கோக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் மாயிலை இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவ்வளோவும் கோத்துட்டு உங்கள் வீட்டு நிலப்படி நீளத்துக்கு அளவுக்கு இந்த மாதிரி பூக்களை கலர் வைஸாக முதல்ல ஒரு மஞ்சள் ரோஸ் அப்படின்னா அடுத்தது ரோஸ் கலரில் அப்படி மாற்றி மாற்றி கோத்துட்டு எல்லாம் சேர்ந்துட்டா மாதிரி இருக்கும். நிலப்படியில் கோத்ததுக்கப்புறம் அதை ஈவனாக நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இதை நீங்கள் வீட்டில் சுவாமிக்கு பின்னாடி ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றொன்றையும் தனித்தனியாக ஒரு பின் போட்டு அழகாக கிளாத்தில் நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இனிமேல் வரப்போகிற எல்லா பூஜை நாட்களில் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீட்டு நிலப்படியில் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 5 பூ, அந்த பக்கம் ஒரு 5 பூ அப்படின்னு சொல்லி ஒரு 10 பூவை இலையோட சேர்த்து பூக்களோட நான் கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த நாமம் மறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக அப்படி பிரித்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.